Paragraph 28, அதற்குள்ளே செல்லலாம். Chapter 16. The integral knowledge and the aim of life. Four theories of existence. Paragraph 28. A spiritual evolution, an unfolding here of the being within from birth to birth, of which man becomes the central instrument, and human life at its highest offers the critical turning point, is the link needed for the reconciliation of life and spirit. For it allows us to take into account the total nature of man and to recognize the legitimate place of his triple attraction to earth, to heaven, and to the supreme reality. Explanation. What is the link needed for reconciliation of life and spirit? It is a spiritual evolution, an unfolding that is developed from within, here of the being within from birth to birth. Here man becomes the central instrument of this evolution, and human life at its highest offers the critical turning point. This link allows us to take into account the total nature of man. It allows us to recognize the legitimate place of his triple attraction to earth, to heaven, and to the supreme reality. ஒரு புதுமையா ஒரு கருத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் நம்மால இந்த மெய்ப்பொருள் சடப்பொருள் இதற்கு இடையே நாம் அமைத்துள்ள இந்த பிரிவினையை நாம் சரி செய்ய முடியும், இணைக்க முடியும். என்ன கருத்தை, என்ன உண்மையை நாம் அறிய வேண்டும் அப்படின்னா, இந்த உலகத்தில் மனிதன் தோன்றியுள்ளான். இங்கு என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு ஆன்மீக பரிணாமத்தினுடைய இயக்கம் இங்கு நடைபெறுகின்றது. ஒரு ஸ்பிரிச்சுவல் இவல்யூஷன் நடைபெறுகின்றது என்கின்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீக பரிணாமம் என்பது இவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். சயின்ஸ்ல அவங்க என்ன கூறுகின்றார்கள் என்றால், அவர்கள் எதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், இவல்யூஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ். சார்ல்ஸ் டார்வினுடைய இந்த இவல்யூஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ், அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பகவான் அதற்கு உள்ளே சென்று என்ன ஆழமாக என்ன கூறுகின்றார்? நோ டவுட் இவல்யூஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ். ஆனால் அதனுடைய பின்னணியில் எது இருக்கின்றது என்றால் இவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஃபார்ம் என்பது புற வடிவம். உள்ளே நடைபெறக்கூடிய விஷயம் என்னன்னா, கான்சியஸ்னஸ் தான் இவால்வ் ஆகுது. ஸோ என்ன நடைபெறுகின்றது? ஒரு ஆன்மீக பரிணாமம் இங்கு நடைபெறுகின்றது. இது நம்பர் 1. இதுல என்ன நடைபெறுகின்றது? இந்த ஆன்மீக பரிணாமத்துல மனிதனுடைய ஜீவன் மனிதனுடைய ஜீவனுக்குள்ள அந்த சீக்ரெட் கான்சியஸ்னஸ் இருக்கு, ஆன்மன் இருக்கின்றது. அந்த மெய்ப்பொருள் மனிதனுக்குள்ளதானே இருக்கு, மனிதனுடைய ஜீவனுக்குள்ளதான் இருக்குது. அது மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு முக்கியமான கட்டத்தில் மனிதன் இருக்கின்றார். இந்த இவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் டாப் லேடர்ல, அந்த லேடர்ல அந்த டாப் ரங்ல யார் இருக்கிறான்னா மனிதன் தான் இருக்கின்றான். அவ்வாறு இருக்கும் பொழுது அவனுள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா அவனுள் இருக்கக்கூடிய அந்த டிவைன் எலிமெண்ட் மெல்ல 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 தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அன்ஃபோல்டிங் ஹியர் அப்படிங்கிறார். அன்ஃபோல்டிங் ஹியர் ஆஃப் த பீயிங் விதின் ஃப்ரம் பர்த் டு பர்த். ஒவ்வொரு பிறவியிலும் பார்த்தோம் அப்படின்னா
இந்த அன்ஃபோல்டிங் வந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இதுல மனிதன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறந்த சாதனம். ஆனா இந்த ஒட்டுமொத்த இயக்கத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து ஒரு மைய கருவியாக செயல்படுகின்றான் என்றால் மனிதன். அதனால்தான் மனிதனுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். மனிதன் என்பவன் ஏதோ எல்லா உயிரினங்களையும் போல ஏதோ காரணம் இல்லாமல் உருவாகவில்லை. அவனுக்கு ஒரு டெஸ்டினி இருக்கு. இதைத்தான் நம்ம டெஸ்டினி ஆஃப் த இண்டிவிஜுவல் அப்படிங்கிற சாப்டர்ல ரொம்ப அழகாக பகவான் குறிப்பிட்டுள்ளார். அவனுக்கு வந்து வகுக்கப்பட்டுள்ள அந்த இலக்கு அல்லது விதி என்ன என்றால், அவன் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை கண்டறிந்து அதுவாகவே மாறுவது. அதுதான் அவனுடைய டெஸ்டினி. மனிதனுக்கு அவனுடைய டெஸ்டினி. அது வந்து எப்படி நடைபெறும்? நேச்சுரலா ஒரு பிறவில முடியாது. எண்ணற்ற பிறவிகளை எடுத்து அவன் அந்த இலக்கை எட்ட வேண்டும். அதுல வந்து மனிதன் தான் வந்து ஒரு மைய கருவியாக செயல்படுகின்றான். மேன் பிகம்ஸ் அ சென்ட்ரல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறார். இதை ஒரு மனிதன் வந்து எப்படி எட்ட முடியும்? இந்த இறுதியில நம்ம பார்த்தோம், மனிதன் வந்து இறைத்தன்மையை அடைவது என்பதுதான் இலக்கு என்பதை பார்த்தோம். அது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சாத்தியமாகின்றது என்றால், அவனுடைய வாழ்வு அதனுடைய உச்சகட்ட நிலைக்கு செல்லும் பொழுது. ஹியூமன் லைஃப் அட் இட்ஸ் ஹையஸ்ட் ஆஃபர்ஸ் அ கிரிட்டிக்கல் டர்னிங் பாயிண்ட். மனிதன் வந்து அவனுடைய லைஃபும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு பரிணாமங்களை எதிர்கொண்டு வருகின்றது. எல்லா மனிதர்களுக்கும் சமமாக எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களாக இல்லை. நம்ம பார்க்கிறோம், மனிதர்கள்ல சில பேர் தான் வந்து ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களா இருக்கின்றார்கள். இந்த ஆன்மீக நாட்டத்திலே சில பேருக்கு அதிகமாக இருக்கின்றது, சில பேருக்கு குறைவாக இருக்கின்றது. சில பேருக்கு ஆன்மீக நாட்டம் சற்றும் இல்லாமல் இருக்கின்றது. இதெல்லாம் எதை காட்டுகின்றது என்றால், அவர்கள் பரிணாமத்திலே டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கிறாங்கிறத காட்டுது. எல்லாருமே அந்த ஒரு கட்டத்தை எட்டுவார்கள். எல்லாருமே ஒரு கட்டத்தை எட்டுவார்கள். அந்த கிரிட்டிக்கல் டர்னிங் பாயிண்ட் அதுதான். இந்த கிரிட்டிக்கல் டர்னிங் பாயிண்ட் இந்த கிரிட்டிக்கல் டர்னிங் பாயிண்ட் வந்த பிறகு நேச்சுரலா அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை முழுவதுமாக வெளிப்படுத்துவார்கள். ஆகையால இத்தகைய ஒரு இயக்கங்களை கொண்ட அந்த ஸ்பிரிச்சுவல் இவல்யூஷன், ஆன்மீக பரிணாமம், இதுதான் வந்து இது என்ன செய்யும்? இந்த ஆன்மீக பரிணாமம் என்ன செய்யும்? இறுதியில அதனுடைய செயல்பாடு என்னவாக இருக்கும்? இதனுடைய இலக்கு என்ன அப்படின்னா, சடப்பொருளையும் மெய்ப்பொருளையும் அது ஒத்திசைவுடன் பொருத்தும். வாழ்வையும் ஆன்மனையும் ஒரு சேர இணைக்கும். எவ்வாறு இணைக்கும்? இந்த ஸ்பிரிச்சுவல் இவல்யூஷன் மூலமாகத்தான் அந்த இணைப்பு ஏற்படும். A spiritual evolution, an unfolding here of the being within, from birth to birth, of which man becomes a central instrument, and human life at its highest offers the critical turning point. Is the link. Now the spiritual evolution சொல்றார். Is the link needed for the reconciliation of life and spirit. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் இவல்யூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை வந்து பகவான் தான் வந்து அதை வந்து ரொம்ப கிளாரிட்டியோட நம்ம எடுத்துரைத்துள்ளார். நோ டவுட் மற்ற இதில் அவங்க ஹிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் பகவான் தான் வந்து அதை வந்து வித் மச் கிளாரிட்டி இந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து பகவான் தான் வந்து இதை பற்றி விளக்கி உள்ளார். இதுல இந்த எவல்யூஷன் கான்செப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய ஒட்டுமொத்த இயல்பும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஒட்டுமொத்த இயல்பும் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றது. டோட்டல் நேச்சர் ஆஃப் மேன். ஒரு மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 விதமான ஒரு நாட்டம் 3 விதமான விஷயங்களில் அவனுக்கு நாட்டம் இருக்கின்றது. ட்ரிபிள் அட்ராக்ஷன். ஒன்று, புவி சார்ந்த விஷயங்கள்ல அவனுக்கு அட்ராக்ஷன் இருக்கு, ஈர்ப்பு இருக்கின்றது. அடுத்தது புவிக்கு மேலுள்ள உலகங்களின் பால் அவனுக்கு ஈர்ப்பு இருக்கின்றது. முதல்ல புவி சார்ந்த விஷயங்கள்ல ஈர்ப்பு தான் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் எர்த்.
அடுத்தது புவிக்கு மேலுள்ள உலகங்களின் பால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அதுதான் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஹெவன். ஹெவன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மேலுலகங்கள், புவிக்கும் அந்த பரம்பொருளுக்கும் இடைப்பட்ட உலகத்தை பகவான் ஹெவன் அப்படிங்கிறார். மூன்றாவது டு த சுப்ரீம் ரியாலிட்டி, அந்த பரம்பொருள், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள். இந்த மூன்றுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஈர்ப்பு இருக்கின்றது. இந்த மூன்றையும் இந்த பரிணாமம் இந்த பரிணாமம் என்ன செய்கின்றது, கணக்கில் எடுத்துக்கொள்கின்றது அப்படிங்கிறார். பரிணாமத்திலே பார்த்தோம் அப்படின்னா சில மனிதர்களுக்கு வெறும் புவி சார்ந்த விஷயங்கள்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில மனிதர்களுக்கு அடுத்த கட்டத்துல அவர்களுடைய ஈர்ப்பு இருக்கும். சில மனிதர்களுக்கு அந்த எல்லாம் கடந்த நிலையில அவர்களுடைய ஈர்ப்பு இருக்கும். இதெல்லாம் எவ்வாறு கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது என்றால் இந்த ஆன்மீக பரிணாமம், அதில் இவை மூன்றுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. But a complete solution of its oppositions can be arrived at only on this basis, that the lower consciousness of mind, life, and body cannot arrive at its full meaning until it is taken up, restated, transformed by the light and power and joy of the higher spiritual consciousness. While the higher too does not stand in its full right relation to the lower by mere rejection, but by this assumption and domination. This taking up of its unfulfilled values, this restatement and transformation, a spiritualizing and supramentalizing of the mental, vital, and physical nature. Explanation. But the complete solution to the opposition between the life and the spirit can be arrived at only on the basis of the following facts. The lower consciousness of mind, life, and body cannot arrive at its full meaning on its own. Therefore, it has to be taken up, restated, transformed by the light and power and joy of the higher spiritual consciousness. The higher consciousness too must have its full right relation to the lower, not by mere rejection of it. The higher must have the right relation with the lower by its assumption, that is taking possession and domination. The higher must take up the unfulfilled values of the lower for the restatement and transformation. There must be a spiritualizing and supramentalizing of the mental, vital, and physical nature. இங்குதான் ரொம்ப பகவான் இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கொடுக்குறார். முதல் கோட்பாட்டின்படி எல்லாம் கடந்த நிலையில் அதை எட்டுவது, உலக வாழ்வை நிராகரிப்பது என்பதும் தீர்வாகாது. வெறும் உலக வாழ்வில் இருந்து கொண்டு அதற்கு மேலுள்ள விஷயங்களை நாம் நிராகரிப்பது, புறக்கணிப்பது என்பதும் தீர்வாகாது. இல்லை, இடைப்பட்ட உலகங்களில்தான் தீர்வு இருக்கின்றது என்று எண்ணி இந்த உலக வாழ்வையும் இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டுள்ள அந்த மேன்மையையும் நாம் புறக்கணிப்பது சரியாகாது. ஸோ 3 விஷயங்களையுமே நம்ம உள்ளடக்கி செயல்பட்டாதான் நமக்கு லைஃப்ல அந்த முழு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அப்பதான் அந்த மேட்டரும் சடப்பொருளும் மெய்ப்பொருளும் ஒத்திசைவுடன் ஒருங்கிணைக்கப்படும். ரெக்கன்சிலியேஷன் அப்பதான் பாசிபிள். இது எப்படி சாத்தியம் என்றால், இதுதான் இந்த இன்டெகிரல் யோகா. இந்த பூரண யோகத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா இதை சாத்தியமாக்குவது. அதுதான் பூரண யோகத்தினுடைய நோக்கம். பூரண யோகத்துல என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா, நம்ம பின்னாடி கூட ஒரு சாப்டர்ல தலைப்பு அதை பார்க்க போகின்றோம். முக்கியமான ஒரு
பகவான் ஒரு செயல்பாட்டினை விவரிக்கின்றார். நம்மளுடைய உணர்வு நிலையை நாம் உணர்வு நிலையில் மெல்ல 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 உயருதல், இதைத்தான் பகவான் அசென்ட், ஏறுதல் என்று குறிப்பிடுகின்றார். அசென்ட். இந்த அசென்ட் என்றால், இந்த அசென்ட் என்பதை எல்லோருமே செய்துள்ளார்கள். ஈவன் பண்டைய பாரம்பரிய யோகத்திலும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த அசென்ட், அந்த உயர் உணர்வு நிலையை நோக்கி எழும்புதல், உயர்தல் என்பது அங்கேயும் நடைபெற்றது. ஆனால் இங்கு என்ன, அடுத்த ஒரு இதை ஒட்டிய ஒரு இயக்கம் இன்டகிரேஷன், அசென்ட் அண்ட் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் என்றால் என்ன அர்த்தம்? அசென்ட் என்றால் நாம் ஒரு ஒரு மெட்டீரியல் லெவல்ல இருக்கிறோம், உடல் சார்ந்த நிலையில இருக்கிறோம். அப்புறம் அடுத்த நிலை பிராணமயம் சார்ந்த நிலைக்கு உயர்கின்றோம். அடுத்தது மனம் சார்ந்த நிலைக்கு உயர்கின்றோம். அப்புறம் மனம் சார்ந்த மனதினுடைய உயர் நிலைகளை எட்டுகின்றோம். அப்புறம் படிப்படிப்படியாக முன்னேறி கொண்டே இருக்கின்றோம். இது அசென்ட். இந்த அசென்ட்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், அடுத்த நிலையை எட்டியவுடன் கீழ் உள்ள நிலை பொதுவாக என்ன நடைபெறுகின்றது, கீழ் உள்ள நிலை அப்படியே விடப்படுகின்றது. இப்ப ஏணிப்படியில ஏறிக்கிட்டே இருக்கிறோம். ஏறிக்கிட்டே இருந்தோன்னே அந்த கீழே இருக்கிற படியை விட்டுட்டு தானே அடுத்த படிக்கு போறோம். அப்படியே அடுத்தடுத்த படிக்கு போய்கொண்டே இருக்கிறோம். அதுதான் அசென்ட். இங்க பகவானினுடைய இந்த யோகத்துல, இந்த பூரண யோகத்துல என்ன நடைபெறுகின்றது என்றால், இன்டகிரேஷன் என்பது நடைபெறுகின்றது. அதாவது நம்ம உயர்நிலைக்கு சென்றவுடன் நம்ம ஒரு லெவல் ஏல இருந்து லெவல் பிக்கு போறோம். இந்த லெவல் பிக்கு உயர்ந்த உடனே அந்த லெவல் ஏ இந்த நிலை, அது ஒரு கீழான நிலை. லெவல் பி என்பது உயர்நிலை. இந்த லெவல் பி என்கின்ற ஒரு நிலையை எட்டியவுடன் என்ன செய்கின்றோம்? மீண்டும் அந்த லெவல் ஏ, அதையும் நாம் சேர்த்து கொள்கின்றோம். சேர்த்து கொண்டு அதையும் நாம் அந்த லெவல் பிக்கு உயர்த்துகின்றோம். அதுதான் இங்க இன்டகிரேஷன். அதனால எதுவுமே இங்கே விளக்கப்படுவது இல்லை. இது எவ்வாறு இது சாத்தியமாகின்றது என்றால், அடிப்படையாக என்ன உண்மை என்றால், நம்மளுடைய கீழ் உணர்வு நிலையில் கீழ் கட்டமைப்புகளில் இருக்கக்கூடிய மனம், வாழ்வு, உடல், அது மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னா உயர் உணர்வு நிலையை எட்ட முடியாது. நம்முடைய உடல், நம்மளுடைய மனம், வாழ்வு, உடல், இதெல்லாம் உணர்வு நிலையில கீழ்கட்டமைப்புகளில் உள்ளவை. அவைகளே தம் போக்கில் தன்னுடைய முழுமைத்தன்மையை எட்ட முடியாது. இந்த மூன்றுமே ஒரு உயர்வான நிலையை எட்ட வேண்டும் என்றால், ஒரு உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய உணர்வு நிலை கீழிறங்கி இந்த விஷயங்களை தன் வசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய சக்தியாலும் அதனுடைய ஒளியாலும் என்ன செய்ய வேண்டும்? இந்த விஷயங்களை, கீழுள்ள விஷயங்களை திருவுருமாற்றம் செய்ய வேண்டும். அதுதான் நீங்க பகவானுடைய யோகத்துல முக்கியமான அம்சம். அசென்ட் மாத்திரம் இல்லை, அந்த பரம்பொருளை நோக்கி நாம் தியானித்திருப்பது மாத்திரமல்ல, அந்த சக்தியை கீழே இறக்கம் செய்து அதன் மூலமாக நம்முடைய உடல், மனம், வாழ்வு அவை மூன்றையும் ஒரு உயர்நிலையை எட்டச் செய்தல், ஒரு ஒளியூட்டுதல், ஒரு திருவுருமாற்றம் அடைய செய்தல். இதனால் என்ன நடைபெறுகின்றது? அந்த ஹையர் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ், அதன் மூலமாக நம்மளுடைய உடல், மனம், வாழ்வு இது மூன்றுமே ஒரு திருவுருமாற்றத்தை அடைகின்றது. இதுல நம்முடைய உணர்வு நிலையில இருக்கக்கூடிய கீழ்நிலைகள், லோவர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதே சமயம் நாம் நாடுகின்ற அந்த உயர் உணர்வு நிலை, ஹையர் கான்சியஸ்னஸ், இது ரெண்டும்
சரியான முறையில இவை இரண்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு என்பது சரியான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறார். ஒரு ரைட் ரிலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறார். பொதுவாக என்ன நடைபெறும் அப்படின்னா, ஒருவர் உயர் உணர்வு நிலையை எட்டியவுடன் என்ன செய்வார்? தன்னுடைய கீழ் உணர்வு நிலையை அப்படியே விலக்கி விடுவார். இங்க இந்த விலக்குதல் அப்படிங்கிறது கிடையாது. என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஹையர் கான்சியஸ்னஸ் மஸ்ட் டேக் அப் த லோவர் கான்சியஸ்னஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் இட். அதுதான் இங்க பகவான் சொல்கின்றார். த ஹையர் கான்சியஸ்னஸ் டூ must have its full right relation to the lower, not by mere rejection of it. இங்க ரிஜெக்ஷன் என்பது கிடையாது. இங்க வந்து எல்லாத்தையுமே வந்து தன் வசம் எடுத்துக்கொண்டு அதை திருவுரு மாற்றம் செய்வதுதான் இங்க இலக்காக கருதப்படுகின்றது. எவ்வாறு அது திருவுரு மாற்றம் செய்யப்படும்? The higher should take up the lower. Higher should dominate the lower அப்படிங்கிறார். The higher must have the right relation with the lower by its assumption. Assumption என்ன அர்த்தம்? தன் வசம் எடுத்துக்கொள்ளுதல் and domination. அதை அப்படியே விட்டுறக்கூடாது. கீழே இருக்கிற அமைப்பு அப்படியே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறார். அதை கையில அப்பதான் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் நேச்சர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதர்வைஸ் நம்ம இன்வர்டா வந்து இன்னர் பீயிங் மாத்திரம் வந்து அப்படியே ப்ராக்ரஸ் ஆகும். வெளியில இருக்கிற அவுட்வர்ட் மைண்ட் லைஃப்ன்றது வந்து அப்படியே அன்ரிஃபார்ம்டா இருக்கும். அது வந்து ஒன் சைடட் டெவலப்மெண்ட், அது இன்டெகிரல் பேலன்ஸ்டு கிடையாது அப்படிங்கிறார். அதனால எதையெல்லாம் வந்து கீழ் உள்ள நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல வந்து முற்றுப்பெறாத நிறைவேறாத நிலையில் இருக்கின்றதோ அவை அனைத்துமே அந்த உயர் உணர்வு நிலை தன் வசம் எடுத்துக்கொண்டு அதை வந்து திருவுரு மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், மனம், பிராணமயம், ஒருவருடைய அந்த பிசிக்கல் நேச்சர், அவருடைய உடல், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ஆன்மீகத்தன்மையை எட்டுகின்றது, ஒரு அதிமானச நிலையை எட்டுகின்றது. ஸ்பிரிச்சுவலைசிங் அண்ட் சூப்பர்மெண்டலைசிங் ஆஃப் த மென்டல், வைட்டல் அண்ட் பிசிக்கல் நேச்சர். இதுதான் வந்து சொல்யூஷன் அப்படிங்கிறார். இது கேட்கலாம், இது எப்படி ஒருவருக்கு வந்து ஒரே வாழ்நாள்ல இது சாத்தியமா அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு வாழ்நாள்ல சாத்தியம் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவான் இதை வந்து குவாலிஃபை பண்ணிட்டார். ஸ்பிரிச்சுவல் இவல்யூஷன்ல தான் அது சாத்தியம். இவல்யூஷன்ல படிப்படியாக ஒரு மனிதன் வந்து இதுல வந்து நம்ம ஈடுபடாம இருந்தாலும் அது பாட்டுக்கு நடக்கும். பட் இட் வில் டேக் அ வெரி லாங் டைம். பட் இஃப் வி பார்ட்டிசிபேட் பை அவர் கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன், நம்ம உணர்வு ரீதியா இதுல பங்கேற்கும் பொழுது இந்த ப்ராசஸ் வந்து துரிதப்படும். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல நம்ம கான்சியஸா பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது இந்த ப்ராசஸ் என்பது அது வந்து விரைவாக அது வந்து அதனுடைய நோக்கத்தை அது எட்டும். அதனால இதுக்கு வந்து எல்லாருமே இதுல பங்கேற்கலாம் அப்படிங்கிறார். ஆக்சுவலா இந்த பூரண யோகத்துல என்ன பொதுவாக ஏதாவது மந்திரங்கள் இங்கு உபதேசிக்கப்படுகின்றதா என்றால், பகவான் கூறுகின்றார் இங்கு எதுவுமே விசேஷமான மந்திரங்கள் உபதேசிக்கப்படுவது இல்லை. இங்கு வேலைதான் எல்லாருக்கும் தரப்படுகின்றது. அடிப்படையில அன்னையை வந்து மனதில் நினைத்து கொண்டு அனைத்தையுமே ஸ்ரீ அன்னைக்கு காணிக்கையாக சமர்ப்பித்தல். அப்புறம் அன்னையை வந்து நம்மளுடைய இதயத்தினுடைய மையப்பகுதியில் நம்மளுடைய உணர்வு நிலையம், ஒட்டுமொத்த உணர்வு நிலையும் இதயத்தினுடைய பகுதியில் குவித்தல், மனதை அமைதிப்படுத்துதல். இது மாதிரி செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த மதருடைய ஃபோர்ஸ் வந்து மதருடைய பிரசன்ஸ் நமக்குள்ளேயும் இருக்கு. நம்ம இது மாதிரி செய்யும் பொழுது, இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் செய்யும் பொழுது மதருடைய ஃபோர்ஸ் வந்து டிசென்ட் ஆகும் அப்படிங்கிறார் பகவான். There will be a descent of force into our being. The descent of force அப்படிங்கிறது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. அது டிசென்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம உணர முடியுமா இதெல்லாம் அப்படின்னா நம்மளால உணர முடியாது. அது வந்து சட்டிலா நடக்கக்கூடிய விஷயம். ஆனா விஷயம் நடக்கும். அது என்ன செய்யும்? உள்ளே இரக்கம் கொள்கின்ற அந்த மதருடைய ஃபோர்ஸ் வந்து
நம்முடைய நேச்சரை ஸ்லோவா அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இதெல்லாம் வந்து வெளிப்புறத்துல தெரியாது, நம்மளுக்கு வெளிப்புறத்துல தெரியாது, டேஞ்சபிளா இருக்காது, ஆனா நடக்கும். அதுதான் உண்மை. அதுக்கு என்ன தேவைன்னா அடிப்படையில் we have to have faith. ஓகே, மதர்கிட்ட வந்துட்டோம், இதெல்லாம் நடக்கும், நம்ம சின்சியரா ட்ரை பண்ணுவோம். பகவான் சொன்ன அந்த 3 ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர், இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது பண்ணணும்னா பகவான் சொல்லக்கூடிய இதுதான் நடக்கும், இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறாரு. இதுதான் வந்து ஹியூமன் பீயிங் ஆஸ் எ ரேஸுக்கு வந்து இதுதான் வந்து நிரந்தரமான சொல்யூஷனை கொடுக்கும் அப்படிங்கிறார். The terrestrial ideal, which has been so powerful in the modern mind, restored man and his life on earth, and the collective hope of the race to a prominent position, and created an insistent demand for a solution. This is the good it has accomplished. But by overdoing and exclusiveness, it unduly limited man's scope. It ignored that which is the highest and in the end the largest thing in him. And by this limitation, it missed the full pursuit of its own object. The modern mind thinks that the ideal of human life lies in his worldly existence. This powerful ideal restored man and his life on earth and the collective hope of the human race to a prominent position. It created an insistent demand for a solution to life's problems. This is the good it has accomplished. But by overdoing and exclusive preoccupation with worldly life, it unduly limited man's scope within his material living. It ignored that which is the highest and in the end the largest thing in him. By this limitation, it missed the full pursuit of its own object. செகண்ட் கோட்பாடுல பார்த்தோம். செகண்ட் கோட்பாடுல வந்து இந்த புவி சார்ந்த வாழ்வு தான் வந்து அனைத்துமே என்கின்ற ரீதியில பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தற்காலிக மனிதன், தற்காலிக மாடர்ன் மேன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, இந்த உலக வாழ்வில் தான் அவனுடைய வாழ்வினுடைய லட்சியங்கள், உயர்வான லட்சியங்கள் எல்லாமே இந்த உலக வாழ்வு அதில் தான் இருக்கின்றது, அதை தாண்டி இல்லை என்று எண்ணுகின்றான். எல்லாமே இந்த உலக வாழ்வு. அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த உலக வாழ்விற்கு அதிக முக்கியத்துவம் தருவதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மனிதனுடைய, அதாவது இந்த துறவை மனிதனுடைய உலக வாழ்வையே புறக்கணித்தல் என்கின்ற நிலையிலிருந்து, அது மாதிரி ஒரு தீவிர போக்கிலிருந்து மனிதன் விடுவிக்கப்படுகின்றான். உலகத்தை நிராகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற ஒரு கருத்து இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. உலக வாழ்வு தான் எல்லாமே அப்படிங்கிறது இங்க வலியுறுத்தப்படுகின்றது. இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், மனிதனுடைய வாழ்வில் வந்து மனிதனுடைய வாழ்விற்கு வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு ஒட்டுமொத்த நம்பிக்கை, மனித குலத்திற்கு ஒரு ஒட்டுமொத்த நம்பிக்கை அது வந்து தரப்படுகின்றது. மனிதன் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து உடனடியாக தீர்வு வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் தரப்படுகின்றது. நம்ம வந்து இந்த உலக வாழ்வு தான் அனைத்துமே நினைக்கும் போது எதையுமே நம்ம வந்து உதாசீனப்படுத்த முடியாது. நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அனைத்திற்கும், அது வந்து நம்மளுடைய சூழ்நிலைகள் சார்ந்து இருக்கட்டும், நம்மளுடைய கவர்மெண்ட் விஷயமாக இருக்கட்டும், நம்மளுடைய மனிதன் சந்திக்கக்கூடிய உடல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மெட்டீரியல் as well as பிசிக்கல் வெல்ஃபேர் எல்லாத்துக்குமே வந்து உடனடியாக தீர்வு வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்து மனிதனுடைய வாழ்வில் இப்போ வந்து ஒரு இணைப்பிரியாத அங்கமாக மாறிவிட்டது. எல்லாத்துக்கும் மனிதனுக்கு வந்து he wants an immediate solution. எல்லாத்துக்கும் அதுக்கான தீர்வை அவன் காண முயலுகின்றான்.
இந்த தீர்வை உலக வாழ்வில் அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான அதை விட்டு விலகி ஓடி போகாமல் அதற்கான தீர்வை காண முயலுதல் என்பது ஒரு நல்ல விஷயம். அது நடந்து உள்ளது. பகவான் வந்து எப்பொழுதுமே எல்லாத்தினுடைய பாசிட்டிவ் ஃபேக்ட்ஸை அப்படியே ஹைலைட் பண்ணுவார். இந்த மெட்டீரியல் லைஃப்ல என்ன நடந்தது என்றால் எல்லாத்தையும் நம்ம வந்து மனிதன் சந்திக்க இந்த உலக வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவன் தீர்வு காண வேண்டும் இந்த உலகத்தில் என்பதற்கான ஒரு அழுத்தம் தரப்பட்டது. இது வந்து ஒரு நன்மை பயக்கும் விஷயம். ஆனால் இங்க என்ன நடைபெற்றது என்றால் தேவைக்கு அதிகமான இந்த உலக வாழ்விற்கு தேவைக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டது. எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீஆக்குபேஷன் வித் வேர்ல்ட்லி லைஃப். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. மனிதன் வந்து என்னுடைய உடல், உணவு, இருப்பிடம் மற்றும் என்னுடைய ஈகோவை சார்ந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் அண்ட் என்னுடைய பிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ், வைட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ், இதெல்லாம் விட இதை தவிர வேற எதுவுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதுதான். இஃப் ஐ சாட்டிஸ்ஃபை மை மைண்ட், மை வைட்டல், மை பாடி, அதுதான், அது போதும் எனக்கு லைஃப்ல அப்படிங்கிற நிலைக்கு தான் சாதாரண மனிதன் தள்ளப்பட்டுள்ளான். இது என்ன காரணம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீஆக்குபேஷன். நமக்கு வந்து இதை தவிர வேற எதுவுமே இல்லை மனிதன் ஒருவருடைய வாழ்வுல இதை விட்டா வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டுள்ளான். அவனுடைய இந்த உலகம் சார்ந்த வாழ்வு, புவி சார்ந்த வாழ்வு, அதனுடைய எல்லைக்குள் ஒரு மனிதன் அதுக்குள்ள ஒரு சிறைப்பட்டுள்ளான். இப்ப இது தவிர அவனுக்கு வேற எதுவுமே பார்க்க தெரியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள பார்த்தோம் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு உயர்வான அம்சங்கள் இருக்கின்றது. இந்த புற உலகை சாராமல் இருக்கக்கூடிய அதற்கு மேலான ஒரு வாழ்வு ஒவ்வொரு அவனுடைய ஜீவனுக்குள் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதர்கிட்டே இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா நோ டவுட் அவனுடைய மைண்ட், வைட்டல், பாடி அதனுடைய ரிக்குவயர்மெண்ட் இருக்கின்றது. அதைக்கும் மேலான ஒரு விஷயம் இருக்கின்றது. அதை வந்து அவன் காண தவறிவிடுகின்றான். இட் இக்னோர் தட் விச் இஸ் த ஹையஸ்ட் இன் ஹிம். எது வந்து ஒரு மனிதன்கிட்ட ஹையஸ்ட் அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் பிரசன்ஸ், அதை அவன் காண தவறுகின்றான். அவனுக்குள்ள எது வந்து மிக பெரிய விஷயமாக இருக்கின்றதோ அதை அவன் காண தவறுகின்றான். எல்லாமே இந்த எக்ஸ்டர்னல் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதிலேயே அவன் மூழ்கி போய் விடுகின்றான். இது வந்து ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறார். இந்த ஒரு லிமிட்டேஷனால இந்த மனித வாழ்வினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம், அதை வந்து நாம் தவறுபடுகின்றோம் அப்படிங்கிறார். And by this limitation, it missed the full pursuit of its own object அப்படிங்கிறார். எதற்காக மனிதன் வந்து இந்த உலகத்தில் வந்து அவன் தோன்றியுள்ளான் என்றால் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை அவன் முழுவதுமாக அடைந்து முழுவதுமாக தன் இயல்பு முழுவதையுமே அந்த இறைத்தன்மையாக திருவுருமாற்றம் செய்தல். சாதாரண மனிதனிலிருந்து அவன் ஒரு தெய்வாம்சம் பொருந்திய மனிதனாக மாறுதல், அதுதான் வந்து அவனுடைய ஆப்ஜெக்ட். அதை வந்து அவன் தவற விடுகின்றான். ஏன்னா அவனுடைய எல்லாமே அவனுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா வெறும் உலகம் சார்ந்த விஷயங்களே தங்கி விடுகின்றது. அதை தாண்டி போக மாட்டேங்குது. இது வந்து இந்த வெறும் புவி சார்ந்த வாழ்வு, அதுக்குள்ளேயே நான் திருப்தி அடைந்து விடுவேன் அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னா அது வந்து லிமிட்டேஷனா போயிடும் அப்படிங்கிறார். அதுவே வந்து நம்ம வந்து ஒரு கட்டுப்படுத்தும் விஷயமாக போயிடும். அதை தாண்டி செல்ல மாட்டோம் அப்படிங்கிறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அப்படிதான் இருக்கிறாங்க. தட்ஸ் a different issue. பட் அதற்கு அதிக அழுத்தம் தந்தா இப்படிதான் ஆயிடும் அப்படிங்கிறார். If mind were the highest thing in man and nature, then indeed this frustration might not result. Still, the limitation of scope would be there, a narrow possibility, a circumscribed prospect. But if mind is only a
partial unfolding of consciousness, and there are powers beyond of which nature in our race is capable, then not only does our hope upon earth, let alone what is beyond it, depend upon their development, but this becomes the one proper road of our evolution. Explanation. Despite his best intellect, man is unable to find a solution to life's problems. He tends to become frustrated with his life. This frustration would not come if his mind were the highest thing in man and nature. Even then, the limitation of scope of his mind would be there. There would be a narrow possibility and a limited prospect of its achievements. But the fact is, the mind is only a partial unfolding of consciousness. There are powers beyond of which nature in our race is capable. If we admit this fact, then our hope upon earth as well as beyond it depend upon the development of such powers. This becomes the one proper road of our evolution. Next year. The Indian scheme embraced all in its totality and provided for a harmonious evolutionary progression of man. But due to an exaggeration of the impulse of renunciation, the balance got upset at some stage. Terrestrial interests came to be ignored. If this trend of escapism of the ascetic is corrected, spiritual evolution with man as a central instrument provides for the link for the reconciliation of life and spirit. Life and spirit are not two antagonists between whom we have to choose. They fulfill each other, they complete each other, and in any solution worth the name, they have to be reconciled. And spiritual evolution, presented in the integral view, takes into account the total nature of man, all his parts, and his triple attraction to the earth here, to the heavens, and to the supreme reality. Each one of us has some attraction for any or either of these forms of the triple reality. The opposition between the higher and the lower, spirit and life, is solved by the raising of the lower elements into their higher terms. So, mind, life, body are taken up, prepared to be taken up by the higher spiritual consciousness. In this context, we would learn to appreciate the claims of each of these ideals. The terrestrial ideal that this material world is a reality impacts on us all the time. It is the one reality of which we can be sure. This truth has led to an exploitation of physical nature, revealing many powers and secrets of nature, and an exploitation of the domain of matter. Physical science has revealed through various discoveries the immense potentialities that are concealed in matter. To that extent, the opening up of the manifestation of God in matter has been a solid contribution towards human knowledge. The limitation of it lies in this, that it deliberately shuts off every other province of experience, thought, which cannot be tested by material instruments. The reality of everything has to be verified by material means. In doing so, physical science has narrowed its scope, shortened its range, and refused to advance beyond its self-drawn limitations. But the fact remains that mind, life, can grow in fullness only by opening to a higher consciousness which holds their higher terms. Sri M.P. Pandit Talks on the Life Divine, Volume 2, page 319 to 320. மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு மைண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு நமக்கு வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் we cannot find a solution. மனிதனுக்கு
மனம் என்கின்ற அமைப்புல பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து உச்சக்கட்டத்துல இருக்கிறான். அவ்வாறு இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து பெருகிக் கொண்டேதான் இருக்கின்றன. Man is unable to find solutions to his life's problems. இதனால என்ன நடைபெறுகின்றது? மனிதனுக்கு வந்து வாழ்வு குறித்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருகின்றது. ப்ரீவியஸா என்ன ப்ரீவியஸ் போர்ஷன்ல என்ன பார்த்தோம்? மனிதன் என்ன நினைக்கின்றான்? எல்லாமே இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்ல தான் தன்னுடைய வாழ்வு மொத்தம் அடங்கி உள்ளது அப்படின்னு நினைக்கிறான். இருந்தாலும் அவனுடைய மனம் என்கின்ற அமைப்பை வைத்துக்கொண்டு வாழ்வில் அவன் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு அவனால தீர்வு காண முடியல. நேச்சுரலா he becomes frustrated with his life. எதனால வருது அப்படின்னா the mind cannot give a solution. மைண்ட் வந்து ஹோலிஸ்டிக் சொல்யூஷன் கொடுக்க முடியாது. அதனால மைண்ட் இஸ் நாட் த லாஸ்ட் ஹையஸ்ட் திங் இன் மேன் அண்ட் நேச்சர். இதை புரிஞ்சுக்கணும். மனம் வந்து இட் இஸ் நாட் த ஹையஸ்ட் திங் இன் மேன் அண்ட் நேச்சர். நேச்சருடைய பரிணாமத்துல மைண்ட் இஸ் நாட் த ஹையஸ்ட். அதையும் தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு போனாதான் இதெல்லாம் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். வெறும் மனம் ஒன்றுதான் மனிதனுடைய எல்லை அப்படின்னா அவனுடைய பாசிபிலிட்டி எல்லாம் லிமிட் ஆயிடுது. இந்த இடத்துல அவனால வந்து ஓரளவுக்கு தான் அச்சீவ் பண்ண முடியும். மனம் தான் எல்லை, அதை தாண்டி போக முடியாதுன்னு யாராவது நினைச்சாங்க அப்படின்னா அவனுடைய பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வந்து எல்லைக்குள் கட்டுப்படுத்தப்படும். அவனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவு தான் செய்ய முடியும். அதனால என்ன நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா மனம் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் there is a spiritual evolution அப்படிங்கிறத பார்த்தோம். there is an evolution of consciousness அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுல மனம் அப்படிங்கிறது ஒரு பகுதியான வெளிப்பாடு தான். இட் இஸ் ஒன்லி a partial unfolding of consciousness. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை ஒட்டி இன்னொரு கருத்தையும் நாம் அறிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனதை தாண்டிய சக்திகளும் இருக்கின்றன. There are powers beyond. அந்த சக்திகளை மனித குலம் எட்ட முடியும். சோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். There are powers beyond the mind of which nature in our race. மனிதன் குலத்தினுடைய இயல்பு அதை எட்ட முடியும். அது நம்ம எட்டாம இருக்கும் பவர்ஸ் நம்ம மனதை தாண்டி இருந்தாலும் நம்மளுடைய நேச்சருக்கு நம்ம அதுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாரு. இந்த ஒரு கருத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டால் நம்முடைய நம்பிக்கை இந்த புவி சார்ந்த வாழ்வில் குறித்த நம்முடைய நம்பிக்கை, புவி சார்ந்த வாழ்வு மாத்திரமல்ல, புவிக்கு அப்பாற்பட்ட வாழ்வில் நம்மளுடைய வளர்ச்சி, இது எல்லாமே வந்து இது குறித்த நம்பிக்கை வந்து மேலும் வலுப்பெறும் அப்படிங்கிறார். இந்த நம் மனதிற்கு மேலுள்ள அந்த சக்தியை நாம் எவ்வாறு அடைவது, அந்த இலக்கை நோக்கி நாம் முயற்சி செய்தல் அல்லது அந்த இலக்கை நோக்கி நாம் பயணித்தல், அது ஒன்றுதான் நம்மளுடைய பரிணாமத்துல வந்து நாம் செல்லும் சரியான பாதையாக இருக்க முடியும் அப்படிங்கிறார். இப்ப என்ன பகவான் என்ன சொல்யூஷன் கொடுக்கிறார் அப்படின்னா, மனிதன் வந்து மனம் என்கின்ற நிலையில் இருக்கிற வரைக்கும் அவன் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்காது. என்ன செய்ய வேண்டும் மனிதன் தன்னுடைய மனதை கடந்த உயர்நிலையில் இருக்க சக்திகள் இருக்கின்றன என்பதை மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சக்திகளை தன்னால் எட்ட முடியும் என்கின்ற உண்மையையும் அவன் அறிய வேண்டும். இந்த உண்மையை அறிந்து கொள்வதன் மூலம்தான் அதை எவ்வாறு எட்டுவது, அதை அடைவது என்பதுதான் அவன் சொல்லக்கூடிய சரியான பாதையாக இருக்க முடியும் அப்படிங்கிறார். பரிணாமத்துல வந்து okay, we are in the mind, but we should reach a higher level of consciousness.
இந்த ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து நம்ம இருந்த நிலையிலிருந்தே எவ்வாறு எட்டுவது? அப்பொழுதுதான் வந்து நமக்கு வந்து எல்லா சொல்யூஷனும் கிடைக்கும். நம்மளுடைய உலகம் சார்ந்த வாழ்வையும் நம்ம சிறப்பாக வாழ முடியும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த உலகம் சார்ந்த வாழ்விற்கு மேலுள்ள அந்த சூப்ரா டெரெஸ்ட்ரியல் லைஃப், அந்த லைஃபையும் நம்ம வந்து பகவான் சொல்றாரு இல்லையா, இங்க இந்த டெவலப்மெண்ட் வந்து இங்க மாத்திரம் இல்ல, அதற்கு மேல் உள்ளதையும் சாத்தியம் அப்படிங்கிறார். If mind is only a partial unfolding of consciousness and there are powers of which nature in our race is capable, then not only does our hope upon earth, let alone what is beyond it. So, புவி சார்ந்த நம்முடைய வாழ்வு, புவிக்கு அப்பாற்பட்டுள்ள வாழ்வு, அதையும் கடந்த பரம்பொருளை எட்டுதல் எல்லாமே வந்து எப்படி சாத்தியப்படும் அப்படின்னா, நம்ம வந்து மனம் என்கின்ற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுதுதான் இது எல்லாமே சாத்தியப்படும் அப்படிங்கிறார். இது எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பகவான் விளக்குகின்றார். ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்ததனுடைய ஒரு சாராம்சத்தை தான் இங்க நம்ம ஸ்ரீ எம்பி பண்டிட்டினுடைய இந்த கடைசியா கொடுக்கக்கூடிய அந்த சம்மரியில பார்க்கிறோம். என்ன காரணத்தினா நம்ம வந்து அந்த நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரெடிஷனல் கல்ச்சர்ல வந்து இந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், அது என்ன காரணத்தினால அது வந்து சக்சஸ் ஆகலை அப்படின்னா, ஒரு எக்ஸாஜரேஷன் ஆஃப் தி இம்பல்ஸ் ஆஃப் ரெனன்சியேஷன். அதனால இந்த பேலன்ஸ் வந்து அங்க சமநிலை கெட்டுவிடுகின்றது. வாழ்வை துரத்தல் என்கின்ற அந்த ஒரு போக்கை நாம் சரி செய்து கொண்டால், நம்ம நேச்சுரலா வந்து நம்ம அந்த மனிதனை மையமாக வைத்துக்கொண்டு நடக்கக்கூடிய ஆன்மீக பரிணாமம் என்பது நமக்கு அந்த சடப்பொருளையும் மெய்ப்பொருளையும் இணைக்கும் ஒரு பாலமாக அமையும் என்கின்ற ஒரு கருத்தை கூறுகின்றார். அதே போல வாழ்வும் லைஃப் அண்ட் ஸ்பிரிட், வாழ்வும் சரி மெய்ப்பொருளும் சரி எதிரெதிரான அம்சங்கள் கிடையாது. நம்ம இதை ஒன்றை விலக்கிவிட்டு இன்னொன்றை தேட வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. இவை இரண்டுமே ஒன்றை ஒன்று நிறைவேற்றுகின்றன. they fulfill each other, they complete each other. ஸோ ஏதாவது நம்ம இங்க சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஒருங்கிணைத்து தான் நம்ம வந்து தீர்வை காண வேண்டும் அப்படிங்கிறார். ஆகையினால இந்த நம்மளுடைய இன்டெக்ரல் யோகால வந்து எது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது? ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த இயல்பு, அவனுடைய ஜீவனினுடைய அனைத்து பாகங்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த 3 ஈர்ப்புகள், புவி சார்ந்த ஈர்ப்பு, புவிக்கு அப்பால் உள்ள உலகங்களின் பால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அனைத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் பால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு, இவை 3மே நம்மளுடைய பூரண யோகத்தில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. மேலும் இந்த மேல் உயர் உணர்வு நிலை, கீழ் உள்ள உயர்வு நிலை, அதே போல மெய்ப்பொருள் வாழ்வு, இவை இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான அம்சம் வந்து எப்பொழுது நமக்கு வந்து அந்த இவை இரண்டுக்கும் இடையில் உள்ள அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு முரண்பாடு எப்பொழுது தீர்க்கப்படும் என்றால், நம்மால வந்து அந்த கீழ் உள்ள நம்மளுடைய இயல்புகளை அந்த உயர் உணர்வு நிலைக்கு உயர்த்துதல், அப்பொழுதுதான் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து நம்மால வந்து ரிசால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. நம்மளுடைய உடல், மனம், வாழ்வு, இவை 3மே வந்து நம்ம அந்த உயர் உணர்வு நிலையின் மூலம், உயர் ஆன்மீக உணர்வு நிலையின் மூலம் நாம் வந்து திருவுருமாற்றம் செய்ய வேண்டும், அதன் வசத்தில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறாரு. மேலும் இந்த உலக வாழ்வு அது நமக்கு தரக்கூடிய நிர்பந்தங்கள், இவையெல்லாம் வந்து நம்ம அதற்கு உரிய இடத்தை நாம் அளிக்க வேண்டும். அதே சமயம் வந்து தேவைக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை நாம் வழங்கும் பொழுது மேலான விஷயங்களின் மேல் அது நம்மளுடைய கவனம் செல்வதில்லை. வெறும் பிசிக்கல் லெவல்லையே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதற்கு உயர் உள்ள சக்திகளின் பால் நம்ம நாட்டம் செலுத்துவது கிடையாது. அதனால நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறாரு. நோ டவுட் அந்த மெட்டீரியல் லைஃப் வந்து நமக்கு வந்து
சில சில அட்வான்டேஜஸ், சில பயன்களை நமக்கு வழங்கி உள்ளது. பட் அதிலே தங்கிவிடக்கூடாது அப்படிங்கிறார். உலக வாழ்விற்கு மேலுள்ள உலகங்கள், அதில் நாம் எட்டக்கூடிய அனுபவங்கள், அவைகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். வெறும் உலக வாழ்விலேயே நாம் தங்கிவிட்டால் நம்ம அதிலேயே நம்ம மற்ற மற்ற உயர் உலகங்களில் இருக்கக்கூடிய அனுபவங்களிலிருந்து நாம் அதிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்கின்றோம். மேலும் இந்த மெட்டீரியல் லைஃப் வெறும் எல்லாத்தையுமே நம்ம நிரூபணங்களின் மூலமாகத்தான் அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்வது என்கின்ற ஒரு அணுகுமுறை தவறானது. ஏன்னா நம்ம அது மாதிரி செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது, ஆன்மீகம் மற்றும் உயர் உலகங்களை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மெட்டீரியல் மீன்ஸ், அதனால் நிரூபணம் செய்ய முடியாது. அது நிரூபணம் செய்யப்பட்டால் தான் நாம் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறும் பொழுது நாம் அத்தகைய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. ஆகையால இங்கே ஸ்ரீ MP பண்டிட் என்ன கோருகின்றார் என்றால், நம்மளுடைய மனம், வாழ்வு இதெல்லாம் எப்படி ஒரு முழு நிறைவை எட்டும் என்றால், அந்த உயர் உணர்வு நிலைக்கு தம்மை திறவாக வைத்துக் கொள்வதன் மூலம்தான் நம்மளுடைய உடல், மனம், வாழ்வு இவை மூன்றுமே ஒரு உயர் நிலையை எட்டும். அப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கான்ஃபிளிக்ட் ரிசால்வ் ஆயிடும். இந்த 3 கோட்பாடுகள் இதற்கிடையில் உள்ள இந்த கான்ஃபிளிக்ட் ரிசால்வ் ஆயிடும் அப்படிங்கிறார். அடுத்தது நம்ம பேராகிராஃப் 29 we'll get some more clarity. ஒரு டவுட் இருக்கு சார். Yes, please. இவ்வளவு தூரம் அந்த துறவரத்தை பத்தி எக்ஸ்டென்சிவா இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஆனா ஐ ஃபீல் சார், முஸ்லிம்ஸ் மட்டும் அந்த துறவரமே கிடையாது அப்படிங்கிறாங்களே சார். அதாவது ரிலிஜியல் ஜூஃபீஸ் அதெல்லாம் இருந்தா கூட அவங்க எல்லாம் கூட கல்யாணம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்றாங்களே தவிர, முஸ்லிம்ஸ்ல இந்த மாதிரி சன்னியாசிங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்கிறாங்களே சார். அது இஸ் இட் அ ஃபேக்ட்? ஐ டோன்ட் நோ. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு இல்ல, எனக்கு சுத்தமா தெரியாது அதை பத்தி. இது அப்கோர்ஸ் அது தெரியல எனக்கு. அப்கோர்ஸ் கிறிஸ்டியானிட்டியில இருக்குது. கிறிஸ்டியானிட்டியில ரோமன் கத்தோலிக்ஸ் எல்லாம் பயங்கரமான சன்னியாசி. கிறிஸ்டியானிட்டியில நேச்சுரலா அந்த நிறைய இருக்கு. அந்த ஆங்கரேஜ்னு சொல்லுவாங்க, ஆங்கரைட்னு சொல்லுவாங்க. அதான் அவங்க முற்றிலும் வாழ்வில் இருந்து ஈடுபடாமல் இருப்பது அங்க இருக்குது. இஸ்லாம் பத்தி எனக்கு தெரியல, சுத்தமா தெரியல. புத்திசம்ஸ்லயும் ஜெயின்ஸ்லயும் பயங்கரமா இருக்கு. வேண்டாம் சார். என்னன்னு தெரியல சார். முஸ்லிம்ஸ் அண்ட் சீக்ஸ் அதுல துறவரம்ங்கிறது இருக்கிற மாதிரி தெரியல. அதான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிளாரிஃபை. எனக்கு தெரியல, அப்சல்யூட்லி நோ ஐடியா எனக்கு.